சமீபத்துல சீரியல் நடிகரோட மனைவி சொன்ன ஒரு சில விஷயங்களையும் சுச்சி அவங்க பேசின விஷயத்தையும் கேட்டு ரசிகர்கள் இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச நிலையில இப்ப பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு. அடுத்து பவித்ரா லட்சுமி அவங்க நான் ரொம்ப கோபத்துல இருக்க, போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. ஸ்ருதி நாராயணன் அவங்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்கு, செகண்ட் ஹீரோயினா அவங்க பண்ணிருக்காங்க. சமீபத்துல இசை வெளியீட்டு விழா அப்ப அவங்க பேசியிருந்தாங்க. வாங்க என்னெல்லாம் ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுச்சி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது ஈசிஆர்ல ரெசார்ட்கள்ல இரவு விருந்துங்கிறது அதிகமாயிருச்சு, நிறைய பேருக்கு ராஜபோத விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தவறான பழக்கங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க, தங்கத்தட்டுல வச்சுதான் இந்த போதை பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க, நானே என்னோட கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னு சுச்சி லைக்ஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பே இல்லைங்க. தமிழ்நாட்டுல இப்ப அதே கலாச்சாரம் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினப்ப இவங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சமீபத்துல ஐயப்பன் அவங்களுடைய மனைவி பேசினதுக்கு அப்புறம் இதையும் சேர்த்து பரப்பி விட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன பேசியிருக்காருன்னா, நிறைய நடிகர்களோட விவாகரத்தெல்லாம் இந்த மாதிரி புகாரை வச்சுதான் நடக்குது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அதிகமானா மூளை மழுங்கிருது, போதை பொருள் ஆதிக்கம் உடல்ல அதிகமாயிருது. ஐயப்பன் அவருக்கும் அப்படிதான் வந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் புகழ் வெளிச்சம் நட்பு வட்டாரம் இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காரு. எப்பவுமே மது போதையோட தாக்கம் குறைவாக இருக்கும், ஆனா இந்த மாதிரி பொருட்களோட தாக்கம் அதிகமா இருக்கும். மனநல மருத்துவமனையில நடிகர் ஐயப்பனை அனுமதித்து சரியான சிகிச்சை செய்யணும். அதே போல ஐயப்பன் அவருடைய சீரியலை தமிழக மக்கள் புறக்கணிக்கணும். குடும்பத்தை கவனிச்சு கொள்ளும் வரை அவரை சீரியல்ல புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லணும். அதே போல மக்களும் திருந்தணும். நடிகர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை வேறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவர் மேல இப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, காவல்துறை விசாரிச்சு அவரை கண்டிச்சு அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களை நாம ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களே தான் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. ஆனா ஐயப்பன் அவருடைய மனைவி அவங்க பேசினதுக்கு அவருடைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்னால இந்த சம்பளத்தை வச்சுட்டு குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு, அதனால சில சிக்கல்னாலதான் அவர் வீட்டுக்கு போகாம இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா அவருக்கு இவ்வளவு மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்ல கிடையாது. அவங்க மனைவி அப்ப ஐடி துறைக்கு போய் வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மறுபடியும் அவங்கள வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் ஐயப்பன் அவரு சொல்லியிருக்காரு. அதுலதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரி பேசினாங்க. எது உண்மை அப்படிங்கறத சீக்கிரமா அவரே சொன்னாதாங்க தெரிய வரும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பவித்ரா லட்சுமி அவங்க திடீர்னு ரொம்ப கோவப்பட்டு ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அதுல தனியார் நிறுவனம் கிட்ட தன்னோட நாயை கொண்டு போய் விட்டுருக்காங்க, சரியா பாத்துக்கவே இல்லை அப்படின்னும் அதுக்கு காயமெல்லாம் பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் சார்பில் பேசும் நபர், நாய்க்கு ட்ரிம்மர் போடும்போது காயமாயிருச்சு, நாங்க வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரா அவங்களும் ரொம்ப கோவப்பட்டு போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் அவங்க இப்ப ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, கட்ஸ் அப்படிங்கிற படத்துல. இந்த படத்துல இவங்க செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து இவங்களை மறுபடியும் படத்துல பாக்குறது, அதாவது தைரியமா அடுத்தடுத்த வேலைகளை நீங்க செய்யுங்க, அதையெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு ரசிகர்களோட ஆதரவும் இவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.